بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தபடி நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் சூரத்துல் பக்ராவுடைய குர்ஆனுடைய நேரடி அர்த்தத்தையும் அதிலிருந்து பெறக்கூடிய சட்டங்களையும் இலக்கண விதிகளையும் நம்ம இதுவரைக்கும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்தோம். அந்த விட்ட இடத்துல இருந்து இன்றைய பாடத்தை நம்ம துவக்குறோம். இதுவரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னு கேட்டால், பக்ராவில் 195 வசனங்களுக்குரிய விளக்கத்தை பார்த்துட்டோம். கடந்த பாடங்களில் குர்ஆனுடைய பொருள்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது ப்ளே ஸ்டோர் போட்டிருக்கிறோம். அதில் 195 வசனம் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். 196வது பக்ராவில் 196வது வசனத்தை நம்ம பார்க்க வேண்டும். அந்த 196வது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக, அத்திமு என்றால் பூர்த்தி செய்யுங்கள், அத்திமு என்றால் நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள், அல் ஹஜ்ஜ ஹஜ்ஜையும் பூர்த்தி செய்யுங்கள், உல் உம்ரத உம்ராவையும் பூர்த்தி செய்யுங்கள், லில்லாஹி அல்லாஹ்வுக்காக வேண்டி பூர்த்தி செய்யுங்கள் அப்படின்ட்டு இந்த 196வது வசனம் ஆரம்பிக்கிறது. இதில் முதல்ல இந்த அத்திமுங்கிற சொல் இருக்குல்ல, அது சம்மந்தமாக அது சர்ஃபு சம்மந்தப்பட்ட ஒரு சட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன பாடம் நடத்தின விஷயமாக இருந்தாலும் நீண்ட இடைவெளி விட்ட காரணத்தினால் இந்த அத்திமுங்கிறது என்ன சொல்லு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மீது உள்ள வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் பார்க்கலாம். இந்த அத்திம்மு என்கிற சொல் இருக்குல்ல, இந்த சொல்லு தம்ம தம்ம என்கிற தமமன்னு இருக்கும், தே மீம் மீம், அது தமம அப்படின்னு அதோட அசலில் இருக்கும். தமம என்றால் முழுமையானது, முழுமையானான் அப்படின்ற அர்த்தம். இந்த தமம என்பதை அந்த இதுகாமுடைய சட்டத்தின் பிரகாரம் தம்ம என்று தான் நம்ம சொல்லணும். மரர என்றால் மர்ற, ஃபர்ற என்றால் ஃபர்ற, கர்ற என்றால் கர்ற, அது மாதிரி மதத என்றால் மத்த. அதே மாதிரி தான் தமம என்று சொன்னால் தம்ம, தம்ம என்று சொன்னால் முழுமையாக ஆனான், முழுமையாக ஆனான் என்று தம்மங்கிறதுக்கு அர்த்தம். இந்த தம்ம என்பதை அஃபு அல என்று நம்ம மாற்றுறோம். தமம என்பதை அஃபு அலன்னு மாற்றினா எப்படி வரும்? அத்து மம. தம்ம என்பதை அஃபு அலன்னு மாற்றினோம்னா அத்து மமன்று வரும். அத்து மமன்று நம்ம அந்த இதுகாமுடைய சட்டத்தின் பிரகாரம் சொல்லக்கூடாது, அத்து மமன்று வரும். அப்போ அத்து மமன்று 2 மீமுக்கு ஃபத்தஹ வர்றதுனால அது 2ஐயும் இதுகாம் சத்து செய்யணும். சத்து செய்கிறதா இருந்தால் அந்த தேக்கி சுக்கூன் இருக்குது, அத்துன்னு தேக்கி சுக்கூன் இருக்குது, சுக்கூனை வச்சுக்கிட்டு சத்து செய்ய முடியாது என்கிற காரணத்தினால முதல் மீமில் உள்ள ஒரு ஃபத்தஹ கொண்டு போய் தேக்கி மாற்றிடணும். அப்போ அத்தம்ம, அத்தும்ம என்பதை அஃஅலன்னு மாற்றினா என்னென்று வரும்? அத்தம்ம என்று வந்துடும். தம்மண்டா முழுமையாக ஆனான், அத்தம்ம என்றால் முழுமையாக ஆக்கினான். தம்மவுக்கு அத்தம்மவுக்கு என்ன வித்தியாசம் என்று கேட்டால், தம்ம என்பது முழுமையாக ஆனான், அது லாசிம். அத்தும்மன்னு சொல்லி அத்தம்மண்டு ஆக்கணும்னா முழுமையாக ஆக்கினான். அப்போ அந்த அத்தம்ம என்ற சொல்லுடைய அம்ரு தான் இந்த வார்த்தை அத்திமூண்டு வருது. இந்த அத்திமுக்கு அர்த்தம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த சொல்லுடைய வேறு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ல. அத்திமு என்பதனுடைய வேறு தமம, தமம என்பதை தம்ம என்று சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது அது அஃஅலன்னு மாத்திரம் என்று சொன்னால் அத்துமம என்று வரும். அத்துமம என்பதிலேருந்து அப்படி சொல்லலாமான்னா அத்துமமன்னு சொல்லக்கூடாது. சர்ஃபு சட்ட பிரகாரம் அத்துமம என்று வந்தால் என்னென்னு சொல்லணும்? அத்தம்ம. அம்ரர என்றால் அமர்ற, அஃப்ரர என்றால் அஃபர்ற, அம்தத என்றால் அமத்த. அப்போ இந்த அஃஅலன்னு மாற்றும்போது என்னென்று வந்துடும்னு கேட்டால் அத்தம்ம என்று வந்துடும்.
இந்த அத்தம்மன்று வந்த உடனே இந்த அத்தம்ம என்பதற்கு நம்ம அம்ரு எடுக்கணும். இது அம்ரு, இது அத்திம்மு என்பது ஒரு அம்ரு ஹாதிர், முன்னிலை ஏவல் வினை. அப்போ அத்தம்ம என்பதை எப்படி ஏவல் ஆக்கணும் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு முன்னிலை ஏவல் எடுக்கிறதா இருந்தாலும் அதனுடைய வருங்கால வினையை எடுக்கணும். அத்தம்ம யுத்திம்மு, யுத்துமிமூண்டு வரும், யுத்திம்மு. அதிலேருந்து முன்னிலை துத்திம்முண்டு வந்துடும். இந்த துத்திம்மு என்கிற சொல்லிலிருந்து தான் நம்ம என்ன செய்யணும், அம்ரு எடுக்கணும். இப்படி அம்ரு எடுக்கும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த அஃஅல என்கிற ஒரு வசனுக்கு மாத்திரம் அம்ருக்கு ஒரு தனி ஸ்பெஷல் சட்டம் இருக்குது. என்ன சட்டம் இருக்குது? உதாரணமாக நசர இருக்குது. நசரவுலேருந்து என் சுரு தன் சுருன்னு ஆக்கிட்டோம். இந்த தன் சுருவிலேருந்து நம்ம அம்ரு எடுக்கணும். அதுக்கு முதல் வேலை என்ன, தேயை நீக்கிடணும். தன் சுருன்னு இருக்குல்ல, அந்த தன் சுருவில் தேயை நீக்கிடணும். நீக்கின உடனே சுக்கூனில் ஆரம்பிக்குது, வாசிக்க முடியாது. சுக்கூனில் வாசிக்க முடியலன்னா ஒரு அலிஃபை கொண்டாந்து சேர்க்கணும். அந்த அலிஃபை கொண்டாந்து முன்னாடி வைக்கணும். அந்த அலிஃபுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசிக்கு முந்தின எழுத்து இருக்குல்ல, சாது, தன் சூன் இருக்குல்ல, அந்த சாதுக்கு லம்மு இருந்துச்சின்னு சொன்னால் இந்த அலிஃபுக்கு லம்மு வச்சிடணும். இந்த சாதுக்கு ஃபத்தஹோ கசரோ இருந்துச்சின்னு சொன்னால் அந்த அலிஃபுக்கு கசர் வைக்கணும். இப்போ நசர என் சுரு தன் சுருவில் அம்ரு சொல்வதாக இருந்தால் உன் சுர், தன் சுருன்னு இருக்குல்ல, தேயை நீக்கிருங்க. நீக்கின பிறகு சுக்கூனில் ஆரம்பிக்குது, சுக்கூனில் வாசிக்க முடியாது. அப்போ ஒரு அலிஃபை கொண்டாந்து சேர்க்கணும். அந்த அலிஃபுக்கு என்ன வைக்கணும்னு கேட்டால், இந்த சாதில் என்ன இருக்குது அதுதான் வைக்கணும். தன் சுருன்னு இருக்கிற சூ இருக்குதுல்ல, அப்போ அதே லம்ம கொண்டாந்து இப்போ அலிஃபுக்கு போட்டுடணும். உன் சுர், நீ உதவி செய். சரி, அதே நேரத்தில் லரபன் இருக்குது, எல்தரிபு தல்தரிபுன்னு வந்துடுது. இந்த தல்தரிபுல் அம்ரு எப்படி இருக்கணும், தேயை தூக்கிடணும், வாசிக்க முடியாது. இல்லுண்டு ஆரம்பிக்கிறதுல வாசிக்க முடியாது, ஒரு அலிஃபை கொண்டாந்து சேர்க்கணும். இந்த அலிஃபுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் கசர் வைக்கணும். ஏன்னு கேட்டால் தல்து ரேக்கி கசர் இருக்குண்ணா, தல்து ரீப்புன்னு வருதுல, அந்த ரேக்கி கசர் இருக்கிறதுனால இல் ரீப்புன்னு சொல்லணும். என் சுருவில் தன் சுருவிலேருந்து அம்ரு உன் சுருண்டு வரும். தல்ரிபுலேருந்து அம்ரு இல் ரீப்புன்னு வரும். சரி, அந்த எழுத்துக்கு கடைசிக்கு ஃபத்தஹ் இருக்குன்னு வைங்க, அந்த சொல்லாக இருந்தாலும் அலிஃபுக்கு கசர் தான் வைக்கணும். உதாரணமாக ஃபத்தஹ எஃப்தஹு, ஃபத்தஹவுலேருந்து எஃப்தஹுன்னு வந்துருச்சு. அதை தஃப்தஹுண்டு ஆக்குறோம். தஃப்தஹுண்டு ஆக்கிட்டோம்னா தேயை நீக்கிடணும். தேயை நீக்கணும்னு என்னவாயிரும், இஃப்னு ஆரம்பிக்கிறத வாசிக்க முடியாது, ஒரு அலிஃபை கொண்டு வரணும். அந்த அலிஃபுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கடைசிக்கு முந்தி பார்க்கணும். தஃப்தான் ஃபத்தஹ் இருக்குது, ஃபத்தஹ் இருந்தால் அலிஃபு கசர் வச்சிடணும். அது கடைசிக்கு முந்தைய கசர் இருந்தாலும் அலிஃபு கசர் வச்சிடணும். லம்மு இருந்தால் மட்டும் அலிஃபுக்கு லம்மு வச்சிடணும். அப்போ ஃபத்தஹவுலேருந்து இஃப்தஹ்ண்டு வரும், நசரவுலேருந்து உன்சுர் என்று வரும், லரபவுலேருந்து இல்ரிபுன்னு வரும். இதெல்லாம் அம்ருடைய சட்டம் என்று நம்ம விளங்கியிருக்கிறோம். அம்ரு எடுக்கிறாருன்னா இப்படி செய்யணும். அதே நேரத்தில் இந்த இந்த சத்து வச்ச உதாரணமாக சல்லமன்னு இருக்குது. சல்லம அஃஅல விட்டுரும், ஃபஅலங்கிற வடிவத்தை எடுத்துக்கிறோங்க. ஃபஅல வடிவத்தில் சல்லம என்பதிலிருந்து அம்ரு எடுப்பதாக இருந்தால் யூ சல்லிமு மாற்றணும். அதில் முன்னிலை தூ சல்லிமு. இந்த தூ சல்லிமுவில் தேயை காலி பண்ணிடணும். காலி பண்ண உடனே இப்போ அலிஃபு தேவையானா தேவையில்லை. ஏன் தேவையில்லை? அதுக்கு அடுத்த எழுத்துக்கு சுக்கூன் இருந்தால் தானே அலிஃபு தேவை. தூ சல்லிமுல சாண்டு ஃபத்தஹ் தானே இருக்குது, தூ சல்லிமுன்னு இருக்குது, தேயை எடுத்துட்டீங்க. அப்போ சல்லிமு என்று சல்லிம், அப்போ இங்கே அலிஃபு தேவைப்படாது. அதை அம்ரு எடுக்கிறதா இருந்தால் அந்த முதல்ல தேயை நீக்கிடணும். நீக்கினதுக்கு அடுத்து பார்க்கணும் சுக்கூன் இருக்குதா ஹரக்கத்து இருக்கான்னு பார்க்கணும். ஹரக்கத்து இருந்துச்சுன்னு சொன்னால் ஒன்றுமே நீங்கள் சேர்க்க வேண்டியதில்லை, அப்படியே சுக்கூன் அப்படியே ஜசம் பண்ணிட வேண்டியதான். சல்லம யூ சல்லிமு சல்லிம், அல்லம யூ அல்லிமு அல்லிம். அல்லமங்கிறோம், அதுக்கப்புறம் என்ன அல்லிம், அங்கே ஒரு அலிஃபு கொண்டாந்து சேர்க்க வேண்டியது இல்லை. ஏன் சேர்க்க வேண்டியது இல்லை என்று கேட்டால், அந்த தேயை நீக்கின பிறகு அடுத்து வரக்கூடிய எழுத்து சுக்கூனை கொண்டு ஆரம்பிக்கலை. சுக்கூனை கொண்டு ஆரம்பித்தால்தான் வாசிக்க முடியாது என்பதற்காக ஒரு அலிஃபை கொண்டு சேர்க்கணும். அல்லம யு அல்லிமுல ஐனுக்கு ஃபத்தஹ் தானே இருக்குது. ஏயை நீக்கிட்டீங்கன்னா அல்லிம், சல்லமவுலேருந்து சல்லிம்.
கர்ரமோவிலேருந்து கர்ரிம். அப்போ அதே மாதிரி தஃஅல வசன் இருக்குது, தஅல்லம எத்தஅல்லமுன்னு வரும். ஏயை நீக்கிடுவீங்க, தஅல்லம் அன்னு சேர்க்க தேவையில்லை. அப்போ ஏஏ தேயை நீக்கினதுக்கு பிறகு முதல் எழுத்து சுக்குனை கொண்டு ஆரம்பிக்காமல் ஹரக்கத்தை கொண்டு ஆரம்பிச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம், அதுவே அம்ராயிரம். அல்லம யு அல்லிமு அல்லிம், சல்லம யு சல்லிமு சல்லிம்னு வந்துடும். இந்த தேயை எடுத்ததுக்கு பிறகு முலாரையில் முஸ்தக்பிலில் வருங்கால வினையில் தேயை எடுத்ததுக்கு பிறகு சுக்குனை கொண்டு ஆரம்பிச்சின்னு வைங்க, அப்போ தான் நம்ம வாசிக்க முடியாது, அலிஃபை சேர்க்கணும். என் சூரில் வாசிக்க முடியாதுல்ல. ஏ எடுக்கிறீங்க, இன்னுண்டு சுக்கூனில் ஆரம்பிக்குது, ஒரு அலிஃபை சேர்க்கணும். எதிரிப்புன்னு இருக்குது, ஏ எடுக்கிறீங்க, லாதுக்கு சுக்கூன் இருக்கிறது, அலிஃபு வேணும். எஃப்தகுன் இருக்கிறது, ஏ எடுக்கிறீங்க, இஃப்ண்டு ஃபேக்கி சுக்கூன் இருக்கிறது. அப்போ இந்த சுக்கூனில் இருக்கும் என்று சொன்னால் தான் ஒரு அலிஃபை கொண்டு வரணும். அந்த அலிஃபுக்கு என்ன செய்யணும் என்று கேட்டால், கடைசிக்கு முந்தி லம்மு இருக்கும்னு சொன்னால் அலிஃபுக்கு லம்மு வச்சிட வேண்டியது, என் சுர் உன் சுர். கடைசிக்கு முந்தி ஃபத்தஹோ கசரோ இருக்கும் என்று சொன்னால் அலிஃபு கசர் வச்சிடணும். இஃப்தகு இல்ரிப், இது ஒரு சட்டமாச்சா. இப்போ அத்தமாவுக்கு வருவோம். அத்தமாவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த சத்து வச்ச எழுத்து இருக்குல்ல, அதாவது மதத, மரர, ஃபரர, தமம இப்படின்னு சொல்லி ஒரு எழுத்து 2 தடவை வரக்கூடியது. ஒரு மததவில் 2 தாள் வந்துருச்சு, மரரவில் 2 வந்துருச்சு. அப்போ ஒரு எழுத்தை 2 தடவை இடம்பெறக்கூடிய சொற்களாக இருந்தால் அந்த சொற்களில் என்ன செய்யணும்னு கேட்டால் அம்ரு எடுக்கும்போது 2 விதமாக எடுக்கலாம். அந்த இது விளங்கிட்டால் தான் உங்களுக்கு இது புரியும். எப்படி விளங்கிடலாம்னு கேட்டால், இப்போ ஃபரரன் இருக்குது, ஃபரர என்பதிலிருந்து வருங்காலம் என்ன எஃபுர் இருண்டு வரும். ஃபரரங்கிறத ஃபர்ரண்ட் ஆக்கிடுவோம், வருங்காலம் எஃபுர் இருண்டு வரும். எஃபுர் இருண்டு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. எஃப்ரிருன்னு வரும் என்று சொன்னால் அந்த 2 ரே ஹரக்கத்து பெற்றிருக்கிறதுனால 2ஐயும் சத்து பண்ணி அந்த ரேயுடைய கசரை கொண்டாந்து இந்த ஃபேயில் கொண்டாந்து கொடுத்துடணும். எஃப்ரிரு, எஃபிர்ரு, எம்துது, எமுத்து, எக்குசுசு, எக்குசு இப்படின்னு என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த வருங்காலத்தை ஆக்கிடணும். ஆக்கிட்டு இப்போ அம்ரு ஆக்கிறோம்ல, இது அத்தம்மாவுக்கு நான் சொல்லலை, பொதுவாக அம்ரு ஆக்கிறோம்ல. இப்படி அம்ராக்கும் பொழுது இந்த இதில் 2 விதமாக நம்ம அம்ராக்கலாம். 2 விதமாக அம்ராக்குவதற்கு எந்த சொற்களுக்கு அந்த முலாஃப்னு சொல்லுவாங்கள்ல, ஒரே எழுத்து 2 தடவை டபுள் என்ட்ரி வரும்ல, அந்த சொற்களுக்கு அம்ரு எடுப்பதாக இருந்தால் நம்ம 2 விதமாக அம்ரு எடுக்கலாம். எப்படி அம்ரு எடுக்கலாம்னு கேட்டால், இப்போ எமுத்துன்னு இருக்குல்ல, எமுத்து அதில் தமுத்துன்னு வந்துருச்சு. இப்போ தேயை நீக்கிட்ட உடனே அதுக்கு பிந்தின எழுத்துக்கு என்ன இல்லை, சுக்கூன் இல்லையில, எமுத்து மீமுக்கு சுக்கூனாக இருக்குது இல்லை. அப்போ ஏயை நீக்கிற வேண்டியது முத்த, அதே அம்ராயிரம் அப்படியே. அல்லது இது அம்ருண்டாலே ஜசமு தானே பண்ணணும். அம்ரு என்றால் கடைசி எழுத்துக்கு என்ன செய்யணும், உன் சுர் இல்ரிப் என்று ஜசமு செய்கிறோம்ல, அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்ரு ஆக்கும் பொழுது அதை உடைக்க நினைப்பேன். எம்துது தம்துதுன்னு ஆக்கிட்டீங்க. தம்துதுன்னு ஆக்கிட்ட பிறகு அதில் அம்ரு ஆக்குனீங்கன்னு சொன்னால் தேயை நீக்கணும், இம்முண்டு ஆரம்பிக்குது, ஒரு அலிஃபை சேர்க்கணும், உம்துது. அப்போ தம்துது என்பதில் இருந்து 2 விதமாக நம்ம அம்ரு ஆக்கலாம். 2மே இலக்கணத்துக்கு உட்பட்டது தான். தம்துதுடைய அம்ரு உம்துது இப்படி அம்ராக்கலாம். அல்லது தம்துதுண்டு உடைக்காமல் தமுத்துண்டு வச்சுக்கிட்டு அம்ராக்கலாம். தமுத்துண்டு வச்சுக்கலாம், இப்போ அலிஃபு தேவைப்படாது. தமுத்துன்னா தேயை நீக்க வேண்டியது முத்த, ஃபத்தஹ் வச்சிடணும். தம்துதுன்னு இருக்குல்ல, அதில் என்ன செய்யணும், அம்ராக்கும் போது முத்த, முத்தா, முத்து, முத்தி, முத்தா, முதிதுன அங்கே மட்டும் உடைக்கணும், லாஸ்ட்டில் மட்டும். அப்போ இப்போ அந்த அம்ரு எடுக்கும்போது மாத்திரம் என்ன வரும்னு கேட்டால், அந்த 2 சொல்லையும் ஒரே எழுத்து 2 தடவை வருதுல்ல, மதத ஃபரரண்டு, இந்த 2ஐயும் சத்து செஞ்ச மேனி வைத்து கொண்டும் அம்ரு எடுக்கலாம். அதை சத்தை பிரித்து விட்டு அம்ரு எடுக்கலாம். அப்போ தம்துது என்று வச்சுக்கிட்டு அம்ரு எடுத்தீங்க என்று சொன்னால் உம்துது, உம்துது என்று சொன்னாலும் கிராமருக்கு உட்பட்டது தான் அது. அல்லது உம்துதுன்னு தம்துது உடைக்காமல் தமுதுன்னு வச்சுட்டீங்க, தமுதுன்னு வச்சு அம்ரு எடுக்கிறாங்க, இப்போ அழிவு தேவைப்படாது. தேயை நீக்க வேண்டியது முத்த, முத்துன்னு இருக்கும்ல, முத்தன்னு ஆக்கிடும், ஃபத்தஹ் செஞ்சிட வேண்டியதுதான்.
அப்போ தம்துது என்பதில் இருந்து உம்துது என்றும் அமர் எடுக்கலாம், அல்லது முத்தை என்று அமர் எடுக்கலாம். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். உம்துது என்றாலும் நீட்டுன்ற அர்த்தம், முத்தை என்றாலும் நீட்டு என்று அர்த்தம். இது அம்ருடைய ஒரு சட்டம். இதில் என்னென்னு கேட்டால், இந்த அஃஅலங்கிற வசன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மாத்திரம் ஸ்பெஷல் சட்டம் இருக்குது. என்ன ஸ்பெஷல் சட்டம்? அதுக்கு நீங்கள் அம்ரு ஆக்கிறதா இருந்துச்சின்னு சொன்னால், சுக்கூனா இருக்குன்னு ஒரு அலிஃபை கொண்டு வர்றீங்கல்ல, அப்படி கொண்டு வர்ற அலிஃபு ஏற்கனவே இருந்துச்சு அஃஅலன்னு ஃபத்தஹு வச்ச அலிஃபை தான் கொண்டு வரணும். மற்ற அம்ருகளுக்கெல்லாம் லம்மு செஞ்ச அலிஃபை கொண்டு வருவாங்க, இல்லைன்னா கசர் வச்ச அலிஃபை கொண்டு வருவாங்க. இந்த அஃஅல என்கிற வசனுக்கு மாத்திரம் அக்கிரமன் இருக்குதா, அக்கிரமாவுக்கு அமர் எப்படி வரும்? அக்கிரமாவிலேருந்து யூ அக்ரிமுண்டு அது வரணும், யுக்ரிமுண்டு ஆக்கிடுவாங்க. சட்டப்படி யூ அக்ரிம் தான் சொல்லணும். யூ அக்ரிமுண்டு சொல்லாமல் அது சிரமமாக இருக்குங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா அந்த அலிஃபை நீக்கிட்டு யுக்ரிமுண்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஏயை போக்கிட்டீங்க, இப்போ சுக்கூன் இருக்குது, ஒரு அலிஃபை கொண்டு வரணும். கொண்டு வர்ற அலிஃபை என்ன செய்யணும்னு கேட்டால், புதுசாக கொண்டு வராமல் ஏற்கனவே இருந்துச்சுல ஒரு அலிஃபு, அதையே கொண்டு வந்துட வேண்டியது. அப்போ அக்ரிம், அஃஅலவுடைய அமர் எப்படி வரும்? அக்ரமா என்றால் அக்ரிம் அப்படின்னு வந்துடும். ஃபத்தஹ் வச்ச அலிஃபை கொண்டு வரணும். இப்போ இவ்வளோ சட்டத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அமர்தவுக்கு பாருங்கள். இப்போ உதாரணமாக இந்த பாருங்கள், தமமன்ற உதாரணத்துக்கு உங்களுக்கு காட்டுறேன். தமமங்கிற சொல்லு அதை முலா இந்த இதுகாம் சட்ட பிரகாரம் தம்மன்னு சொல்லணும். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு பாடம். இதை அஃஅலன்னு மாத்திரம். இந்த மாதிரி அத்துமமன்னு சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? அத்துமமன் இருக்கும். அஃஅல நம்ம என்ன செய்யணும், இந்த முதல் மீமோட உள்ள ஃபத்தகத்தைக்கு தேக்கி மாற்றி விட்டுட்டு அத்தம்மன்னு சத்து பண்ணி விட்டுறணும். அப்போ அத்துமம என்பது அசல் வடிவம். அதை இதுகாமுடைய சட்ட பிரகாரம் சர்ஃபுடைய சட்ட பிரகாரம் அத்தம்ம என்று மாற்றிடுவோம். சரி, இதுக்கு வருங்காலம் எடுக்கிறோம். வருங்காலம் எப்படி வரும்? யுத்து மீமூண்டு வரும். யுத்து மீமுலேருந்து சொல்லலாமன்னா சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? யுத்து மீமு என்பதிலேருந்து எப்படி சொல்லணும்? யுத்திமு என்று சொல்லணும். சரி, இப்போ அமுர் எடுக்கிறாந்தா என்ன செய்யணும்? முன்னிலையில் அமுர் எடுக்கிறாந்தா முன்னிலை சொல்லுக்கு போகணும். படற்கை அமுர் எடுக்கிறாந்தா படற்கையுடைய 6 வசனம் இருக்குல்ல, என்சுரு என்சுராணி என்சுருனா, தன்சுரு தன்சுராணி என்சுருனா, இதெல்லாம் காயிபு. தன்சுரு தன்சுராணி தன்சுருனா, தன்சுரின்னு தன்சுராணி தன்சுருனுங்கிறது ஹாலிர். முன்னிலை ஏவல் எடுக்கிறாந்தா எங்கேருந்து எடுக்கணும்னா முன்னிலையிலேருந்து எடுக்கணும். முன்னிலை இது துத்துமீமு, இதுதான் துத்துமீமு. துத்துமீமுல இருந்து சொல்வதாக இருந்தால் துத்துமீமுன்னு நம்ம சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? துத்திம்மு என்பதிலிருந்து துத்திம்மு என்று மாற்றிடணும். அப்போ இந்த துத்திம்மு என்பதில் இருந்து நம்ம அமர் எடுக்கிறோம்ல, இப்படி அமர் எடுக்கும் பொழுது நாம் என்ன செய்யலாம்னு கேட்டால் 2 விதமான சாய்ஸு உங்களுக்கு இருக்கிறது. அமர் எடுக்கும்போது மாத்திரம் ஏன்னுட்டு அம்ருங்கும்போது கடைசிக்கு சுக்கூன் வந்துடும்ல. இப்போ இந்த துத்திமிமுல மீமுக்கு ஃபத்தஹ் லம்மு இருக்குது. துத்திமுன்னு சொன்னாலும் லம்மு இருக்குது. லம்மு இருந்தாலும் அம்ருடைய முக்கியமான சட்டம் என்னன்னு கேட்டால் கடைசி எழுத்துக்கு ஜகம் செய்யணும். அப்படி செய்கிறதுனால உடைச்சிடணும். இப்போ தூத்துமீம் என்பதை தூத்துமீம் என்று உடைச்சிட்டு என்று சொன்னால் அப்போ அம்ரு வேறு மாதிரி வரும். அதில் உடைக்காமல் துத்திம்மு என்று வச்சுக்கிட்டு அம்ரு எடுக்கிறா இருந்தால் அதுக்கு வேறு மாதிரி வரும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இந்த மர்ரவை எடுத்துக்கிறோம். மர்ரவை தான் உதாரணம் காட்டியிருக்கிறேன். மர்ரன் இருக்குது. மர்ரவில் இருந்து மரரன் இருக்குமா, மரரவை மர்ரண்டு ஆக்கிட்டோம். மரரங்கிறத மர்ரண்டு ஆக்கிடுறோம். மர்ரண்டு ஆக்கிட்டு அதில் ஏவல் எடுக்கிறாந்தா தமுர்ரு, வருங்கால வினையில் முன்னிலையான சொல்லு தமுர்ருங்கிறது. மர்ற எமுர்ரு, எமுர்ராணி எமுர்ருன்னா தமுர்ரு, தமுர்ராணி எம்ருன்னா தமுர்ரு. அந்த தமுர்ருலேருந்து இப்போ அமர் எடுக்கணும். தமுர்ருலேருந்து எப்படி அமர் எடுக்கலாம்னு கேட்டால், தமுர்ரு என்பதை தம்ருன்னு முதல் பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் அமர் இப்படி வரும். எப்படி? தம்ருரு இருக்கா, எடுத்துவிட்டீங்க. மீமுக்கு சுக்கூன் இருக்குது. இப்போ வாசிக்க இயலாது. அதுக்காக என்ன செய்யணும்? ஒரு அலிஃபை கொண்டு வரணும். அலிஃபுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த ரேக்கி உள்ள லம்மத்துக்கு அதே மாதிரி லம்மு கொடுத்துடணும். அப்போ தம்ருரு என்பதில் அம்ரு என்னென்னா உம்ருர். தம்ருரு என்பதில் இந்த அம்ரு எடுத்தோம்னு சொன்னால் உம்ருர், உம்ருரா, உம்ருரு,
உம்ருரி உம்ருரா உம்ருர்ன, இப்படி நம்ம அப்படி எடுக்கலாம். இப்படி இல்லாமல் தம்ருண்டு உடைக்காமல் தம்ருண்டு வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம், அம்ரு எடுக்கலாம். அப்படி எடுக்கிறது தே எடுத்துட வேண்டியது. இப்போ மீமுக்கு வந்து லம்மு தான் இருக்குது, சுக்கூன் இல்லை. தமுருன்னு பார்த்தீங்கன்னா மீமுக்கு என்ன இருக்குது, தேயை நீக்கிட்ட பிறகு அடுத்த எழுத்துக்கு சுக்கூன் இருந்தால் தான் அழிவு வேணும், சுக்கூன் இல்லை. அப்போ தமுருன்னு இருக்கா, தேயை நீக்கிற வேண்டியது. முர்ர முர்ரா முர்ரு, முர்ரி முர்ரா முரிர்ன, அது உம்ருன்ன முரிர்னு வராமல் அங்கே உடைச்சி போடணும். முர்ரா முர்ரு, முர்ரி முர்ரா உம்ருர்ன. இந்த 3 சேர்க்கும்போது மட்டும் உடைச்சிருவாங்க. இப்போ இந்த அம்ரு என்பது இந்த மர்ற என்பதற்கு 2 விதமாக நீ மர்றக்கு மட்டும் இல்லை, எங்கேயெல்லாம் சத்து செஞ்ச 2 எழுத்து மர்ற ஃபர்ற கர்ற தம்ம இப்படி வருகிறதோ அந்த சொற்களை அம்ராக்கும் பொழுது அதை உடைச்சிட்டு அம்ரு எடுக்கலாம், உடைக்காமல் வைத்துக்கொண்டு அம்ரு எடுக்கலாம். தம்ருரு என்று வைத்து கொண்டும் அம்ரு எடுக்கலாம், தமுர்ரு என்று வைத்துக்கொண்டு அம்ரு எடுக்கலாம். இதெல்லாம் வந்து சர்ஃபில் உங்களுக்கு நடத்தப்பட்ட பழைய பாடம்தான். நீங்கள் மறந்துருப்பீங்க என்பதற்காக வேண்டி அத்திமுண்டா என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி இம்பட்டையும் சொல்ல வேண்டி இருக்கிறது, நினைவுபடுத்துறதுக்காக வேண்டி. இப்போ தம்முருள் அமர் எடுக்கிறாங்க எப்படி இருக்கலாம், தம்முரு என்று வச்சுக்கிட்டு அமர் எடுத்தோம்னா, அதாவது மரரன் இருக்கா, எம்ருரு என்று வைத்து கொண்டு அமர் எடுக்கலாம். அப்போ உம்ருண்டு வந்துடும். எம்ருண்டு வைக்காமல் எமுர்ரு என்று வைத்து கொண்டு அமர் எடுத்தோம் என்று சொன்னால் முர்ரண்டு வரும். 2மே கிராமருக்கு உட்பட்டது தான். அந்த அடிப்படையில் மர்ற எமுர்ருங்கிறமா, அது வந்து உம்ருர் உம்ருரா உம்ருரு, உம்ருரி உம்ருரா உம்ருர்ன, இது ஒரு முன்னிலை ஏவல் வினை. அல்ல அப்படி சொல்ல எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா எமுர்ருன்னு வைத்துக்கிட்டு முர்ர முர்ரா முர்ரு, முர்ரி முர்ரா உம்ருர்ன இப்படி எடுக்கலாம். இப்போ வந்து இதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அத்துமமாவுக்கு வர்றோம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு இதை காட்டிட்டோம். தமம என்பதை வந்து அத்துமம என்று நம்ம வந்து மாற்றுறோம், மாற்றிட்டோம், அஃபாலன்னு மாற்றிடுறோம். அத்துமம என்பது எப்படி செய்யணும், அத்தம்மண்டு ஆக்கிடணும். அத்தம்ம என்பதிலிருந்து யுத்திமூண்டு ஆக்கி துத்திமூண்டு ஆக்கிறோம். அப்படி ஆக்கிட்டோம் என்று சொன்னால் அத்தம்ம யுத்திமூன்று இருக்குல்ல, அத்தம்ம யுத்திமுலேருந்து அமர் எடுக்கிறதா இருந்தால் எப்படி எடுக்கணும்னு கேட்டால் இப்படி எடுக்கணும், அத்திம்ம இப்படி தான் எடுக்கணும் அமர். அதான் அத்தம்ம யுத்திமுன்னு இருக்குல்ல, யுத்திமூல ஏயை நீக்கிருங்க. நீக்கின பிறகு இப்போ அலிஃபு தேவையில்லைன்னு இருந்தாலும் இந்த அஃபாலவுக்கு மாத்திரம் அந்த அலிஃபை கொண்டு வரணும். அஃபால வசனுக்கு மாத்திரம் என்ன செய்யணும், அந்த ஃபத்தக செஞ்ச அலிஃபை அமுரில் வந்து ரிட்டன் ஆயிரும். அப்போ அத்தம்ம என்பதில் வந்து யுத்திமூன்று இருக்கும், ஏயை எடுத்துருவோம். எடுத்துட்டு என்ன செய்வோம்னு கேட்டால் அந்த ஃபத்தக செஞ்ச அலிஃபை கொண்டு வந்துடுவோம். அப்போ அத்திம்ம அத்தம்ம யுத்திமுன்னு இருக்குல்ல, யுத்திமு என்பதிலேருந்து ஏ எடுத்துவிட்டு அந்த ஃபத்தக செஞ்ச அலிஃபை அமுரில் ரிட்டன் ஆகி கொண்டு வந்துடுவோம். அத்திம்ம அத்திம்ம அத்திம்மா அத்திம்மு அத்திம்மி அத்திம்மா அத்துமிம்ன. அப்போ அத்தம்ம என்பதை வந்து நல்லா கவனிங்க, அத்தம்ம என்பதை வருங்காலமாக்குனா எப்படி வரும், யுத்திம்மு என்று வரும். யுத்திம்மு என்பதில் அமர் எடுக்கிறதா இருந்தால் யுத்துமிமு என்று வைத்தும் அமர் எடுக்கலாம், யுத்திம்மு என்று வைத்தும் அமர் எடுக்கலாம். 2 விதமாக அமர் எடுத்தாலும் அமர் எடுக்கும் பொழுது ஏற்கனவே உள்ள ஃபத்தக செஞ்ச ஒரு அலிஃபை திருப்பி கொண்டு வந்துடணும். அப்போ அத்தம்ம யுத்திமுன்னு இருக்கா, யுத்திமு என்பதில் கற்பனையில் ஏ நீக்கிருங்க. நீக்கின பிறகு திம்மூன்று மட்டும் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் அது அஃபால வசனாக இருக்கிற காரணத்தினால அந்த ஃபத்தக வச்ச அலிஃபை திருப்பி இங்கே கொண்டு வரணும். அப்போ அத்திம்ம அத்தம்மண்டா பூர்த்தி ஆக்கினான், அப்போ யுத்திமுண்டா பூர்த்தி ஆக்குவான். அத்திம்ம நீ பூர்த்தியாக்கு, அத்திம்மா நீங்கள் 2 பேரும் பூர்த்தியாக்குங்கள், அத்திம்மு நீங்கள் எல்லாரும் பூர்த்தியாக்குங்கள். அது பெண்பாளுக்கு சொல்கிறதா இருந்தால் அத்திம்மி அத்திம்மா அத்துமிம்ன, இது ஏவல் வினை. இதையே நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால் இப்படியும் செய்யலாம். எப்படி செய்யலாம், அத்துமமன் இருக்குல்ல, அத்துமம என்பதை யுத்திமு என்பதை யுத்துமிமூண்டு வச்சிட வேண்டியது. யுத்திமூண்டு ஆக்காமல் என்ன செய்ய வேண்டியது, யுத்துமிமு. இப்போ அமர்ட்டு தான் என்ன செய்யணும்,
ஏயை நீக்கிடணுமா, நீக்கிட்டு அந்த ஃபத்தஹ் செஞ்ச அலிஃபை கொண்டு வந்துடணும். அப்போ அத்மிம், அத்மிம் என்றாலும் பூர்த்தியாக்கு, அத்திம்ம என்றாலும் பூர்த்தியாக்கு. அத்மிம், அத்மிமா, அத்மிமு, அத்மிமி, அத்மிமா, அத்மிம்ன. அப்போ அந்த அத்தம்ம என்ற ஒரு சொல்லுக்கு, பூர்த்தியாக்கினான் என்ற ஒரு சொல்லுக்கு ஏவல் எடுப்பதாக இருந்தால் எப்படி எடுக்கலான்னு, எந்த ஒரு ஏவல் எடுத்தாலும் அஃபாலுக்கு எடுத்தால் அந்த ஃபத்தஹ் செஞ்ச அலிஃபை கொண்டு வந்துடணும் ஏவலில். அப்போ அத்தம்மா யுத்திமு இருக்குல்ல, ஏற்றிக்கிட்டு ஃபத்தஹ் வச்சு அலிஃபை கொண்டு வந்துடணும். அலிஃபை கொண்டு வந்துட்டீங்கன்னா அத்திம்ம, அத்திம்மன்னா நீ பூர்த்தியாக்கு. அத்திம்ம, அத்திம்மா, அத்திம்மு, அத்திம்மி, அத்திம்மா, அத்திமிம்னா இப்படியும் அமர் எடுக்கலாம். நீங்கள் விரும்புனீங்க என்று சொன்னால் யுத்திமுன்னு இருக்குல்ல, அந்த யுத்திமு உடச்சி வச்சு அமர் எடுக்கிறது யுத்து மிமு. யுத்து மிமுன்னு ஆக்கிட்டீங்கன்னா ஏயை நீக்கிடுவீங்க. இப்போ அந்த அலிஃபை கொண்டு வருவீங்க, ஃபத்தஹ் வச்ச அலிஃபை. அத்மிம், அத்மிம், அத்மிமா, அத்மிமு, அத்மிமி, அத்மிமா, அத்மிம்ன. அப்போ அத்மிம் என்று சொன்னாலும் அத்திம்மை என்று சொன்னாலும் ரெண்டுமே சரியான கிராமரில் உள்ளது தான், எதுவும் கொச்சைன்னு கிடையாது. அதுவும் முறையான அத்மிம்லனா நூறனா அப்படின்னு நம்ம துவாவெலாம் செய்கிறோம்ல, அத்மிம் என்று சொன்னாலும் அதுக்கு பூர்த்தியாக்குன்னு அர்த்தம், அத்திம்மை என்று சொன்னாலும் பூர்த்தியாக்குன்னு அர்த்தம். இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அந்த வசனத்துக்கு வாங்க. வா அத்திம்மு, அத்திம்மு என்றால் நீங்கள் பூர்த்தியாக்குங்கள். அத்திம்ம, அத்திம்மா, அத்திம்மு. அதாவது அம்ரு ஹாலிரில் முன்னிலை ஏவல் வினையில் ஆண்பால் பன்மை. அத்திம்ம நீ பூர்த்தியாக்கு, அத்திம்மா நீங்கள் இருவரும் பூர்த்தியாக்குங்கள், அத்திம்மு நீங்கள் அனைவரும் பூர்த்தியாக்குங்கள், அல் ஹஜ்ஜ ஹஜ்ஜை பூர்த்தியாக்குங்கள், ஒல் உம்ரத்தை உம்ராவையும் பூர்த்தியாக்குங்கள், லில்லாஹி அல்லாஹுக்கு. இப்படின்னு இந்த 96 வசனம் ஆரம்பிக்கிறது. இதுலேருந்து விளங்குற சட்டம் என்னன்னு கேட்டால், ஹஜ்ஜு செய்கிறேன்னு ஒருத்தர் இறங்கிட்டார்னு சொன்னால் இடையில முறிச்சிடக்கூடாது. உம்ராண்டு இறங்கிட்டார்னு சொன்னால் என்ன செய்யக்கூடாது, இடையில முறிச்சிடக்கூடாது. ஹஜ்ஜுக்குன்னு போயிட்டோம்னா அதை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் வரணும். அதை சொல்வதற்கு தான் அல்ல என்ன செய்கிறேன்னா, அத்திமு நீங்கள் பூரணமாக்க வேண்டும், எடை முறித்தல் கூடாது. அத்திமுல் ஹஜ்ஜ ஹஜ்ஜை நீங்கள் பூரணமாக செய்யுங்கள், ஒல் உம்ரத்தை உம்ராவையும் பூரணமாக செய்யுங்கள், லில்லாஹி அல்லாவுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் பூரணமாக செய்யுங்கள் அப்படின்ட்டு என்ன இருக்குது. இடையில் என்ன செய்யக்கூடாதுன்னா, இடையில முட்டை அடிச்சுவிட்டு நான் இதோட பாதி நிப்பாட்டிக்கிறேன் அப்படின்னு செய்யலாமான்னா செய்யக்கூடாது. ஹஜ்ஜுடைய கடைசி நாளில் செய்யக்கூடிய இந்த கல்லெறிதல்ங்கிற வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தான் ஒருத்தர் இஹ்ராம்லேருந்து விடுபட முடியும். அது வரைக்கும் அவர் ஹஜ்ஜில் தான் இருந்துக்கிட்டு இருக்கணும். எடை முறித்தல் என்பது கூடாது. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால் வசனத்துக்கு நேரடி அர்த்தத்துக்கு வந்துடுறோம். அத்திம்மு நீங்கள் முழுமையாக்குங்கள். அத்திம்மு என்னென்று விளங்கிருச்சா, இது அம்ரு ஹாலிர். அத்துமம என்பதனுடைய அம்ரு ஹாலிர். அத்திம்மு என்று சொன்னாலும் அத்துமிம்மு என்று சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். ரெண்டு விதமாகவும் வரும், குரான்லேயும் வரும், ஹதீஸ்லேயும் வரும். இந்த மாதிரியும் வரும், அந்த மாதிரியும் வரும். அத்திம்மு நீங்கள் பூரணமாக்குங்கள், அல் ஹஜ்ஜ ஒல் உம்ரத்தை ஹஜ்ஜையும் உம்ராவையும் பூரணமாக்குங்கள், இல்லாஹி அல்லாஹ். அது அல்லாவுக்காக தானே செய்யணும், ஊர் உலகத்து பெருமைக்கெல்லாம் செய்யாமல் அல்லாவுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்க, ஹஜ்ஜி உம்ராவை பூரணமாக ஆக்குங்கள்னு இந்த வசனம் கட்டளை எடுக்கிறது. இந்த வசனத்துடைய ஒரு துண்டு, முழு வசனத்துக்கு நம்ம பார்க்கல, முழு வசனத்தினுடைய ஒரு சின்ன ஒரு வரி 4 சொல் கொண்ட இந்த வாக்கியத்தை தான் நம்ம அர்த்தம் செஞ்சுருக்கிறோம். அத்திமுல் ஹஜ்ஜ ஒல் உம்ரத்தல் இல்லா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாவுக்காக நீங்கள் பூர்த்தியாக்குங்கள்னு இந்த வசனம் வந்துருச்சா. அதே வசனம் தான், அதன் தொடர்ச்சியாக ஃபைன் உஹு சீர்த்தும், அதுக்கு தொடர்ச்சியாக என்ன வருதுன்னு கேட்டால், இப்போ ஹஜ்ஜிக்கு நம்ம போயிடுறோம். ஹஜ்ஜிக்கு போகிறதுங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே செஞ்சுக்கிற காரியமாக இருந்தால் நம்மளே செஞ்சு போடலாம். ஹஜ்ஜி என்பது எவனோ ஒருத்தன் கையில் மக்கா மதீனா இருக்குது, மக்கா அவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அவன் இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறவனாக இருந்தான்னு சொன்னால் அவங்கள அலோவ் பண்ணுவான். அவன்கிட்ட ஒரு தப்பான ஆள் கையில் போச்சுன்னு வைங்க, அவன் என்ன செய்வான்னா எத்தனை வரக்கூடாதுன்னு தடுத்துவிட்டான். இப்போ உங்களுக்கு பூர்த்தியாக இயலுமா? இயலாது. அப்போ ஹஜ்ஜுக்குன்னு போகும் பொழுது இது நம்ம காலத்தில், இது நம்ம ரசூல்லா காலத்துக்கு பிறகு இப்படி ஏற்படவே இல்லை. ஆனால் ரசூல்லாவுடைய காலத்தில் ஏற்பட்டுச்சு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னா உம்ராவுக்குன்னு போகிறாங்க. போகும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னா, ஹுதைபியாங்கிற இடத்துல வச்சுக்கிட்டு காஃபியர்கள் வழிமறிக்கிறாங்க. நாங்கள் உம்ராவுக்கு தான் வந்திருக்கிறோம், அதெல்லாம் வரக்கூடாது, திரும்பி போங்க,
அப்படின்னா கடைசியில் யுத்தம் நடந்துருமோங்கிற அளவுக்கு நிலைமை விபரீதமாகி போய் கடைசியில் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு சரி நாங்கள் இந்த வருஷம் திரும்பி போயிடுறோம், அடுத்த வருஷம் தடுக்கக்கூடாது என்று ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிட்டு தான் அந்த ஹுதைபியா உடன்படிக்கையும் வாங்க. அப்போ உம்ராவுக்குண்டு வந்தவர்கள் இப்போ உம்ரா செய்யாமல் தடுக்கப்பட்டாங்க. இப்போ நம்ம பூர்த்தியாக கையாளுமா? பூர்த்தியாக நம்ம கையில் இல்லையே. ஹஜ்ஜ உம்ராவை பூர்த்தியாக்குங்கள்னால் நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் பூர்த்தியாக்கிட்டு போயிடலாம். அவன் அலோவ் பண்ணால் தானே அந்த நாட்டுக்குள்ளே போக முடியும். மக்கா காவிர்கள் கையில இருக்குது. அப்போ அந்த மாதிரி வரும்போது தடுக்கப்பட்டுருவாங்க. அப்போ தடுக்கப்பட்டால் அதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு ஒரு வழியை சொல்கிறது தான் அடுத்த வாக்கியம். அப்போ இதனுடைய தொடர்ச்சின்னு நாளைக்கு பார்ப்போம். சரியா? இந்த அத்திமுல் ஹஜ்ஜ உல் உம்ரத்தில் இல்லா வரைக்கும் நம்ம பார்த்துப்பட்டோம். அப்படி பூர்த்தியாக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுமானால் ஃபைன் ஊஹு சேர்த்தும், நீங்கள் தடுக்கப்பட்டால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளைய பாடத்தில் பார்க்கலாம்.